விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க. இது வந்து தமிழ் பாரம்பரியமான உள்ள கேம். இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பார்த்துட்டு எங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. நம்ம தமிழ்நாடு சார்பாக 3 பிளேயர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியதர்ஷினி, ஸ்ரீமதி அண்ட் முகமது ரிஸ்வான் அப்படின்னு 3 பிளேயர்ஸ். அவங்க 3 பேருமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. யாருக்குமே தெரியாது, என்னன்னா கலாய்ப்பாங்க, என்னப்பா அட்டியா கேமானா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த கேம் மேலே இருக்கிற பேஷன், கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் இல்லாதால எங்களால் ஒரு டோர்னமெண்ட் அட்டனே பண்ண முடியல. இந்த கிரவுண்ட்லேருந்து தான் எங்களால் வந்து பாய்ஸ் வந்து லாஸ்ட் சப் ஜூனியர் மேட்ச்சில் வந்து கோல்டு மெடலும் கேர்ள்ஸ் வந்து பிரான்ஸ் மெடலும் வின் பண்ண ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தது இந்த கிரவுண்ட்லேருந்து. நானும் வந்து நேஷ்னல்ஸ் விளையாடணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் நான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன். மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். தென் மாவட்டத்தில் வந்து அட்டியாபட்டியான்றது முன்னோர்கள்லாம் விளையாடி இருப்பாங்க. ஆனால் அட்டியாபட்டியான்ற கேம் வந்து விளையாடி இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து கிளித்தட்டு, உப்பாட்டம், தண்ணிக்கோடு அந்த பேரில் தான் வந்து தென் மாவட்டத்தில் வந்து பழைய காலத்து கேமை வந்து விளையாடி இருப்பாங்க. அந்த இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து அட்டியாபட்டியான்றது இந்த விளையாட்டை நம்ம விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து இது வந்து தமிழ் பாரம்பரியமான உள்ள கேம். இது வந்து 1982 வந்து ரெக்கக்னேஷன் கொடுத்து அப்போத்துலேருந்து இந்த ஃபெடரேஷன் ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து இந்த அட்டியாபட்டியா வந்து விளையாடிட்டு இருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து 2023 வந்து தமிழ்நாடு அட்டியாபட்டியா வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. ஸ்டேட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு வந்து இந்த கேமை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. வணக்கம், என் பேர் சிவசுப்ரமணியன். நான் தமிழ்நாடு அட்டியாபட்டி அசோசியேஷனோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருக்கேன். ஸோ இந்த கேம் வந்து நான் 2001 வந்து ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். 1999 இந்த கேம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2001 ஃபஸ்ட்டு சப் ஜூனியர் நேஷ்னல்ஸ் வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். 2001 2004 வரைக்கும் சப் ஜூனியர்ஸ் விளையாண்டேன். அண்ட் 2004 2007 வரைக்கும் ஜூனியர்ஸ் விளையாண்டேன். அதுலேயே 2 டைம் வந்து எனக்கு சீனியர்லேயும் விளையாட சான்ஸ் கிடச்சிது. ஸோ சீனியர் டீமோடையும் விளையாண்டுருக்கேன். அண்ட் 2008 சீனியர்ஸ் டீம் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். டில் நவ் 2019 வரைக்கும் நான் வந்து தமிழ்நாடு டீமுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளையாண்டுருக்கேன். அண்ட் இந்தியன் டீமுக்காக 2013 அண்ட் 2014 இந்த 2 வருஷம் வந்து செலக்ட் ஆகி இந்தியன் டீம் கேப்டனாகவும் பண்ணியிருக்கேன். 2 டைமும் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் சவுத் ஏஷியன் அட்டியாபட்டி சாம்பியன்ஷிப்பில். 2013 அண்ட் 2014 சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் இந்தியன் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி நான் கேப்டனாக பண்ணியிருக்கேன். அண்ட் 2 டைமும் வந்து இந்தியன் டீம் கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கோம். அண்ட் இப்போ 2022 நடந்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியன் டீமோட கோச்சாக வந்து நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் 2022, 2023 அண்ட் 2024 இந்த 3 வருஷமும் வந்து இந்தியன் டீமோட கோச்சாக நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். அந்த 3 டைமும் வந்து கன்சிக்யூட்டிவாக நடந்த சவுத் ஏஷியன் சாம்பியன்ஷிப்பில் 8 டைம்ஸ் வந்து இந்தியன் டீம் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம். ஸோ சவுத் ஏஷியன் இல்லாமல் இப்போது லாஸ்ட் இயர்லேருந்து ஏஷியா லெவலில் வந்து இந்த சாம்பியன்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ ஃபஸ்ட் ஏஷியன் அட்டியாபட்டி சாம்பியன்ஷிப்பும் நடந்திருக்கு. 8 டைம்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவாக சவுத் ஏஷியனில் வந்து இந்தியன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி மலேசியா, சிங்கப்பூர் மற்ற கண்ட்ரீஸ்லேயும் வந்து இந்த கேமை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏஷியன் அட்டியாபட்டி சாம்பியன்ஷிப் வந்து லாஸ்ட் இயர் காட்மாண்டு, நேபாளில் நடந்தது. அதில் நம்ம டீம் சார்பாக நான் வந்து இந்தியன் டீம் கோச்சாக போயிருந்தேன். அண்ட் நம்ம தமிழ்நாடு சார்பாக 3 பிளேயர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பிரியதர்ஷினி, ஸ்ரீமதி அண்ட் முகமது ரிஸ்வான் அப்படின்னு 3 பிளேயர்ஸ். அவங்க 3 பேருமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ணாங்க. ஸோ இந்த கோல்டு மெடல் வின் பண்ணிட்டு நாங்கள் வந்து SDITயில் மெம்பர் செக்ரட்டரி திரு வேங்கநாத ரெட்டி அவர்களை வந்து சந்தித்தோம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அண்ட் அது மூலயமா எங்கள் சீஃப் பேட்ரான் திரு KP ஆனந்த் IAS சார் இருக்கார். அவரையும் வந்து போய் பார்த்து வந்தோம். அவர் வந்து எங்களை ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு கூப்பிட்டு போயிட்டு காமிச்சார். இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் வந்து அட்டியாபட்டியா சார்பாக நாங்கள் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோன்னு. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் பார்த்துட்டு எங்களை வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. அண்ட் அகெயின் 2011 முதல் டைம் வந்து மகாராஷ்டிரா தானேயில் நடந்த மேட்சஸில் வந்து நம்ம ஃபஸ்ட் அந்த பிரான்ஸ் மெடல்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து தமிழ்நாடு டீம் உள்ளே போகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். அதுலேருந்து 2019 வரைக்கும் வந்து நிறைய சாம்பியன்ஷிப்பில் வந்து பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல், பிரான்ஸ் மெடல், சில்வர் மெடல் மாறி வின் பண்ணிட்டு இருந்தோம். பட் இருந்தாலும் அந்த கோல்டுன்றது வந்து கிடைக்காம ஒரு இதுவாக தான் இருந்தது. அதை வந்து இந்த வருஷம் நடந்த சப் ஜூனியர் பாய்ஸ் வந்து அதை நிறைவேற்றிருக்காங்க. ஸோ கோல்டு மெடல் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்கோம்.
இந்த கேம் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அவங்களோட லீஷர் டைமில் விளையாண்டது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எப்படி உருவாச்சுன்னா, வயல்வெளி வந்து எப்படி பாத்தியாக கட்டியிருக்காங்களோ அது நடுவில் குறுக்க நடுக்க வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கிளி வந்து அந்த நெற்கதிர்களை கொத்தி சாப்பிட்றதுக்காக வரும். அப்போ அந்த விவசாயிகள் வந்து குறுக்க நடுக்க ஓடி அந்த கிளியை துரத்துவாங்க. அப்படி உருவான ஒரு விளையாட்டு தான் கிளி தட்டுன்றது. இதை வந்து இந்த மூமெண்ட்ஸை வந்து விவசாயிங்க வந்து நம்ம இதை ஒரு விளையாட்டாக விளையாடலான்னு சொல்லி அவங்களே வந்து மைண்ட் வச்சுட்டு அவங்களோட லீஷர் டைம்னா அவங்க ஈவினிங் மேலே தான் அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அந்த நிலா வெளிச்சத்தில் தண்ணியிலேயே அந்த கோடை போட்டு அந்த தண்ணியிலேயே வந்து இதுதான் பாட்டியாக நிற்கிறது. ஸோ இங்கே வந்து ஒரு கிளி ஓடி வரும், அதை வந்து நம்ம தடுக்கணும், தடுக்கிறது அப்படின்னு உருவான ஒரு விளையாட்டு தான் இந்த விளையாட்டு. வந்து இப்படி உருவாகி இதை வந்து மாடர்னாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபிட் பண்ணி SW தாபேன்றவர் தான் 1982 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி அட்டியாபட்டியான்ற பேரில் தான் இப்போ ஆல் ஓவர் வேர்ல்டில் வந்து விளையாடுறதுக்கு இருக்காங்க. இன்ஃபேக்ட் கனடாவில் வந்து தமிழாளின்னு ஒரு தமிழ் அசோசியேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த கேம் நம்ம இங்கே விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தமிழாளி அசோசியேஷன்லேருந்து ஸ்போர்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் ஆஃப் தி இயர்னு சொல்லி ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து நான், சிவசுப்ரமணியன், சர்வேஸ்வரன், அப்புறம் லோகேஷ் குமார் 3 பேருமே வந்து 3 வருஷத்துக்கான அந்த அவார்டை வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணி வாங்கியிருந்தோம். இந்த விளையாட்டை ஈழத்தமிழர்கள் வந்து அவங்களோட தேசிய விளையாட்டாக கருதுறாங்க. இப்போ கூட வந்து அவங்க வந்து இதை வந்து அவங்களோட தேசிய விளையாட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் ஜாஃப்னா, கொலம்போ இந்த மாதிரி ஏரியாஸில் வந்து இன்னும் கிளித்தட்டுன்ற பேரில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் வந்து டாக்ஸில் இருக்கும். ஒன்ஸ் வந்து எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட், கண்டிப்பாக வந்து வேர்ல்டு கப் இதை நடத்துவோன்னு நம்புகிறேன். வணக்கம், என் நேம் வினோத். நான் வந்து 15 இயர்ஸாக அட்டியாபட்டின்ற கேம் வந்து விளையாடிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, சப் ஜூனியர் அண்ட் ஜூனியருக்கு வந்து கோச்சாக இருக்கேன். ப்ளஸ் சீனியரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2008 அப்போது ஒரு 6 ஸ்கூல்ஸ் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த அட்டியாபட்டின்ற கேமை. இந்த மோஸ்ட்டாக அந்த அட்டியாபட்டின்ற கேமை மற்ற யாருக்குமே தெரியாது. என்னன்னா கலாய்ப்பாங்க, என்னப்பா அட்டியாபட்டியா கேமா, ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த கேம் மேலே இருக்கிற பேஷன், அதனால தான் வந்து இந்த கேம் வந்து விடாமல் இப்பயும் கூட நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னல்ஸ், நிறைய நேஷ்னல்ஸில் வந்து மொத்தம் 5 ஜூனியர் நேஷ்னல்ஸ் விளையாடிருக்கோம். அப்புறமா 5 சீனியர் நேஷ்னல்ஸ் விளையாடிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா சவுத் ஜோன்ஸ் அண்டு ஃபெடரேஷன் கப்ஸு அதெல்லாம் வந்து ஒரு 3-2 அப்படி விளையாடினேன். இப்போது என்னென்னா 2011 அப்போது கரெக்டாக 10 வரைக்கும் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சீட்ஸ்லாம் கிடச்சிருந்தது. அதாவது இன்ஜினியரிங் சீட்ஸ் கிடைக்கும் கேம் மூலயமா போனால். அது கரெக்டாக நாங்கள் 2011 வரும்போது இல்லை உங்கள் கேம் வந்து இதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ என்னடா நம்ம அங்கேயே ஃபெட்டப் ஆகிடுச்சு. என்னடா அது கரெக்டாக போகும்போது, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்போர்ட்ஸுன்னு மூலிமா ஃபுல்லாக போயிட்டோம். அதனால் அதை நம்பி இருந்துட்டு அது கை கொடுக்கல. பட் ஆனாலுமே ஸ்போர்ட்ஸ் மேலே இருக்கிற பேஷனால் நாங்கள் திருப்பி இல்லை அது ஓகே இந்த போனால் போகுது, பட் ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கேம் திருப்பி கண்டினியூ பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா 2019 வந்து போஸ்டல் அப்பாயின்மெண்ட் வந்து போட்டாங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலிமா. அப்போது வந்து நிறைய நேஷ்னல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஒரு 5 பிரான்ஸ் மெடல், நேஷ்னல் பிரான்ஸ் மெடல் இருந்தது. அதுக்கப்புறமா 2019 சும்மா அப்ளை பண்ணோம், கிடைக்காதெல்லாம் தெரியாது, சும்மா போட்டு விட்டோம். பட்டு திடீர்னு பார்த்தா 2019 போஸ்டர்லேருந்து லெட்டர் வந்து இந்த மாதிரி செலக்ட் ஆகிட்டோம், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது புரியல, ஒன்று கிடைக்காம போச்சு. பட்டு இந்த போஸ்டல் கிடைச்சது வந்து, அதுவும் இப்போ கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வ் பண்ணுறது வந்து ஒரு பெருமையாக இருக்குது. ஹாய், என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. நான் ஜாயின்ட் செக்ரட்டரி தமிழ்நாடு அட்டியாபட்டி அசோசியேஷனில் இருக்கேன். அண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷனில் நான் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். கேர்ள்ஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான கிரவுண்ட் இல்லாதால் எங்களால் ஒரு டோர்னமெண்ட் அட்டனே பண்ண முடியல. 2021 டோர்னமெண்ட் எங்களால் அட்டனே பண்ண முடியல. பிகாஸ் பேரண்ட்ஸ் வேர் நாட் என்ன சொல்கிறது சப்போர்ட்டிவ். லைக் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இல்லை, கிரவுண்ட் எங்கேயோ இருக்குது, நாங்கள் எங்கே பசங்களை அனுப்புறது அப்படின்னு சொல்லி தே தாட் அண்ட் தே டிடன்ட் சென்ட் த கேர்ள்ஸ் டீம். அது வந்து வி தாட் இட் இஸ் வெரி என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பிகாஸ் ஒரு கிரவுண்ட் இல்லாதால பிள்ளைங்களால் வர முடியலன்னும் போது வி தாட் வெரி பேட். லாஸ்ட் சப் ஜூனியரில் வந்து நம்ம கேர்ள்ஸ் டீம் வந்து நேஷனல்ஸில் வந்து 3rd place வின் பண்ணாங்க, பாண்டிச்சேரியில் நடந்தது. அண்ட் ஜூனியர்ஸில் வந்து அகெயின் பிரான்ஸ் மெடல் பிளேஸ் பண்ணாங்க, விச் வாஸ் கண்டக்டட் அன் ஈரோடு. எத்திராஜ் காலேஜில் கே பிரியதர்ஷினி அண்ட் ரேஷ்மா ஃப்ரம் செங்கல்பட்டு ஹஸ் காட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா எத்திராஜ் காலேஜில் வந்து பர்சியூ பண்ணுறாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் வந்து ஆக்சுவலி கிரவுண்ட் ஒரு ஸ்கேர்சிட்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து சென்னையில் வந்து நாங்கள் வந்து நிறைய கிரவுண்ட்ஸ் வந்து என்கொயர் பண்ணோம்,
குவைட் அஃபோர்டபுளாக இல்லை. பிகாஸ் எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் அஸ் அசோசியேஷன் எங்களோட ஓன் ஃபண்ட்ஸ் தான் நாங்கள் போட்டு கிரவுண்ட் செட் பண்ணுற மாதிரி நிலமை இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் சிட்டியில் வந்து நாங்கள் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு அந்த அளவுக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை. ஸோ அட் லாஸ்ட் எங்களுக்கு இங்கே தான் கிடச்சிது. நாங்கள் இதை லீஸ் பண்ணி நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக இங்கே ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு. இந்த கிரவுண்டில் தான் எங்கள் சப் ஜூனியர் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு வந்து 10 டேஸ்க்கு வந்து இங்கே கேம்ப் போட்டு கோச் பண்ணி இந்த கிரவுண்ட்லேருந்து தான் எங்களால் வந்து பாய்ஸ் வந்து லாஸ்ட் சப் ஜூனியர் மேட்ச்சில் வந்து கோல்டு மெடலும் கேர்ள்ஸ் வந்து பிரான்ஸ் மெடலும் வின் பண்ண எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருந்தது இந்த கிரவுண்ட்லேருந்து. என் பேர் பிரியதர்ஷினி. நான் எத்ராஜ் காலேஜில் படிக்கிறேன். செகண்ட் இயர் பிகாம் படிக்கிறேன். நான் இந்த கேம் 4 இயர்ஸாக விளையாடிட்டுருக்கேன். ஃப்ரம் 2021 நான் இந்த கேம் விளையாடிட்டுருக்கேன். இந்த கேம் எங்கள் அக்கா மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. எங்கள் அக்கா ஒரு நேஷ்னல் பிளேயர். ஸோ அவங்க மூலியமாக தான் நான் இந்த கேம்குள்ளே வந்தேன். அவங்கள மாதிரி நானும் வந்து நேஷ்னல்ஸ் விளையாடணும் அப்படின்ற ஒரு எய்மோடு தான் நான் இந்த கேமுக்குள்ளே வந்தேன். தமிழ்நாடு டீம்லேருந்து 2 கேர்ள்ஸும் ஒரு மென் பிளேயரும் வந்து இன்டர்நேஷ்னலுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் அதில் இன்டர்நேஷ்னல் விளையாடிருந்தேன். ஃபைனல்ஸ் நாங்கள் நேபாளுக்குள்ளே விளையாடிருந்தோம் இன்டர்நேஷ்னலில். எல்லா பிளேயர்ஸ்க்குமே வந்து இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ இதுதான், ரெப்ரசென்ட் பண்ணி போன எல்லாருக்குமே. ஸோ நாங்கள் நேபாள் கூட ஃபைனல்ஸ் ஸ்டேட்ஸில் வின் பண்ணோம். இந்த கேம் வந்து 2 இயர்ஸாக நாங்கள் எத்ராஜ் காலேஜில் விளையாடிட்டுருக்கோம். நான் இந்த கேம் மூலயமா தான் எத்ராஜ் காலேஜில் போனேன். என் பேர் சாய் சுரேந்தர். நான் வந்து பேட்ரிஷியன் காலேஜில் பிஜி படிச்சுட்ருக்கேன். நான் வந்து அட்டையாப்பட்டியா வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடிட்டு இருக்கேன். ஸ்டார்டிங் விளையாடும்போது நான் வந்து பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் நேஷ்னலும் ஜூனியர் டைமில் எதுவும் போனதில்லை. அப்போ வந்து ஒரு வெறி எனக்குள்ளேயே இருந்துச்சு, எப்படியாவது நேஷ்னல் போகணும், மெடல் வின் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி மார்னிங் அண்ட் ஈவினிங் டூ டைம்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி டெடிகேஷனோடு இருந்ததுனால லாஸ்ட் இயர் நடந்த சீனியர் ஸ்டேட்டில் சில்வர் மெடல் வின் பண்ணோம். அதுலேருந்து என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுனால தமிழ்நாடு அட்டையாப்பட்டியா அசோசியேஷன் எனக்கு தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அது மூலமாக லாஸ்ட் இயர் நடந்த சீனியர் நேஷ்னலில் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணோம். ஸோ இந்த அட்டையாப்பட்டியான்றது வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கிளித்தட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 15 பேர் கொண்டு விளையாடுவாங்க. 9 மெயின் பிளேயர், 6 சப்ஸ்டியூட் இருப்பாங்க. ஒரு டீம் வந்து அஃபென்ஸ் ஆடுவாங்க, ஒரு டீம் டிஃபென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அஃபென்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 செகண்ட் 4ன்னு 2 பேராக பிரிச்சிருப்பாங்க. முதல்ல 5 பேர் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 5 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் ரெண்டாவது 4 பேர் ஆடுவாங்க. டிஃபென்ஸ் பிளேயர்ஸ் வந்து இந்த ட்ரென்ச்சில் வந்து 9 பிளேயரில் 8 ட்ரென்ச்சு ஒரு சென்டர்னு இருப்பாங்க, கிராண்டியர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஹோல் கோர்ட்லேயும் அவர் ஸ்ட்ரைட்டாக மூவ் பண்ணுவார். டிஃபெண்டர்ஸ் எல்லாருமே சைட்வேஸில் மூவ் பண்ணுவாங்க ட்ரென்ச்சில். கேம் வந்து பார்த்தீங்கன்னா 7 மினிட்ஸ் நடக்கும். 3 செட்டு நடக்கும் பெஸ்ட் ஆஃப் 3ல. ஸோ எந்த டீம் அதிக செட்டு வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. என்னோட பிக்கெஸ்ட் ட்ரீம் இன் அட்டையாப்பட்டியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணணும். கண்டிப்பாக அதை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள், தொடர்கள், கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்க. விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க.